இந்திரா காந்தியின் முன்னாள் கணவரான ரிதுவான் அப்துல்லாவை தேடும் பணிகள் மேலும் துரிதப்படுத்தப்பட்டிருப்பதாக உள்துறை அமைச்சர் சைஃபுடின் நசித்தியோன் இஸ்மாயில் தெரிவித்துள்ளார். ரிதுவான் அப்துல்லா தொடர்பான தகவல்களை காவல்துறையினர் விசாரித்து வருவதாகவும், இதுவரை ரிதுவான் அப்துல்லாவை தேடும் பணிகளில் காவல்துறை மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகள் குறித்து காவல்துறை விசாரணை அறிக்கை வெளியிடும் என்றும் அவர் உறுதி அளித்தார். கடந்த அக்டோபர் 28ஆம் தேதி ரிதுவான் அப்துல்லா மானிய விலையிலான எரிபொருளை பயன்படுத்தியதாக செய்திகள் வெளியானது. கடந்த 2018ஆம் ஆண்டு இந்திரா காந்தியின் கணவரான ரிதுவான் அப்துல்லா தனது 2 பிள்ளைகளையும் இஸ்லாம் மதத்திற்கு மாற்றியது ஒருதலை பட்சமானது என நீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் ரிதுவான் அப்துல்லா தலைமறைவானார். இதனால் வரை நீதிமன்றம் பல முறை ரிதுவான் அப்துல்லாவை கைது செய்ய வலியுறுத்தியும் ரிதுவான் அப்துல்லா தலைமறைவாகவே இருப்பதாகவும், காவல்துறை ரிதுவான் அப்துல்லாவை தேடி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்ட வந்த நிலையில் தற்போது உள்துறை அமைச்சர் சைஃபுடின் நசித்தியோன் இஸ்மாயில் காவல்துறையின் தேடுதல் நடவடிக்கைகள் குறித்தான அறிக்கையை காவல்துறை வெளியிடும் என்று உறுதிப்படுத்தியுள்ளார். கடந்த நவம்பர் 1ஆம் தேதி சுங்கை கோலோக்கில் ஒரு மலேசிய நபர் கொல்லப்பட்ட சம்பவம் போதைப்பொருள் தொடர்பானது அல்ல என்றும், ஆடை வணிக கடன் தகராறுடன் தொடர்புடையது என்றும் தாய்லாந்து நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பாசிர் மாசைச் சேர்ந்த 33 வயது சம்பந்தப்பட்ட ஃபுவாட் ஃபமி கசாலி இந்த வழக்கில் முக்கிய சந்தேக நபரான கிளந்தான் எஃப்ஏ முன்னாள் கால்பந்து வீரருக்கு கொடுப்பதற்கு பல ஆயிரம் ரிங்கிட் கடனை தீர்க்க தவறிவிட்டதாக நராத்திவாட் காவல்துறை தலைவர் ட்ரெயோங் கோட்சகா கூறினார். பாதிக்கப்பட்டவருக்கும் சந்தேக நபருக்கும் கடந்த ஆண்டு முதல் கடன் தொடர்பாக பல தகராறுகள் இருந்தன. அவை முன்னர் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினரின் உதவியுடன் தீர்க்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார். இந்த மாதம் 3வது முறை தகராறு ஏற்பட்டதாகவும், இது சுங்கை கோலோக்கில் துப்பாக்கிச் சூட்டுக்கு வழிவகுத்ததாகவும் அவர் கூறினார். ஃபுவாட் சுங்கை கோலோக் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். ஆனால் அன்று மாலை இறந்து விட்டதாக அறிவிக்கப்பட்டது. மருத்துவமனை தகவலின்படி தமது கணவருக்கு 18 துப்பாக்கிச் சூட்டு காயங்கள் இருந்ததாக அவரது கர்ப்பிணி மனைவி தெரிவித்திருந்தார். இந்நிலையில் நவம்பர் 2ஆம் தேதி உள்ளூர் காவல் நிலையத்தில் சரணடைந்த 31 வயது சந்தேக நபரை தாய்லாந்து போலீசார் கைது செய்து 2 கை துப்பாக்கிகளையும் பறிமுதல் செய்தனர். படகு கவிழ்ந்த விபத்தில் மலேசியாவிற்கும் தாய்லாந்திற்கும் இடையிலான கடல் எல்லைக்கு அருகே மேலும் 4 உடல்கள் கண்டுபிடிக்கப்பட்டதை தொடர்ந்து ஆவணமற்ற புலம்பெயர்ந்தோரை ஏற்றிச் சென்ற படகில் இறந்தவர்களின் எண்ணிக்கை 25ஆக உயர்ந்துள்ளது. புலாவ் பாசா அருகே ஒரு ஆணின் உடல் கண்டெடுக்கப்பட்டதாக பொதுமக்களால் நிறுவனத்திற்கு தெரிவிக்கப்பட்டதாக கெடா மற்றும் பெர்லிஸ் மலேசிய கடல்சார் அமலாக்க முகமை இயக்குநர் ரோம்லி முஸ்தபா தெரிவித்துள்ளதாக சினார் ஹரியான் குறிப்பிட்டுள்ளது. உடல் மீட்கப்பட்ட சிறிது நேரத்திலேயே தஞ்சோங் சின்சின் பகுதியில் 2 உடல்களை MMEA மீட்டுள்ளது. காலை 11:20 மணிக்கு தஞ்சோங் பெலுவா அருகே ஒரு சிறுவனின் உடல் கண்டுபிடிக்கப்பட்டதாக மலேசிய கடற்படையும் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் தேடுதல் மற்றும் மீட்பு முயற்சிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும், தேடுதல் பகுதி விரிவுபடுத்தப்படும் என்றும் ரோம்லி தெரிவித்தார். மலேசியாவில் 2002ஆம் ஆண்டு முதல் 2024ஆம் ஆண்டு வரையிலான காலகட்டத்தில் HIV தொற்றுகளின் பாதிப்பு 54 விழுக்காடு குறைந்துள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஜுல்கிஃப்லி அஹ்மத் தெரிவித்துள்ளார். கடந்த ஆண்டு மொத்தம் 3185 புதிய HIV தொற்று சம்பவங்கள் பதிவாகி உள்ளதாக அவர் குறிப்பிட்டார். 2023ஆம் ஆண்டில் பதிவு செய்யப்பட்ட 3222 சம்பவங்களில் இருந்து இந்த எண்ணிக்கை சற்று குறைந்துள்ளதாக அவர் கூறினார். மோட்டார் சைக்கிளில் போதைப் பொருளை விற்பனை செய்து வந்த இளைஞர்கள் 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். கிளந்தான் பாசிர் மாசில் உள்ள புக்கிட்லாத்தா சாலையில் சந்தேகத்திற்குரிய மோட்டார் சைக்கிளை சோதனையிட்டதாகவும், அவர்களிடமிருந்து சுமார் 4 கிலோ இடையிலான கஞ்சா வகை போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் எல்லை பாதுகாப்பு சிறப்பு படையான PGA தெரிவித்துள்ளது. கைது செய்யப்பட்ட இருவரும் 17 மற்றும் 20 வயதுடைய உள்ளூர் இளைஞர்கள் என்று அடையாளம் காணப்பட்டிருப்பதாகவும், அவர்களில் ஒருவர் THC வகை போதைப் பொருள் பயன்படுத்தி இருப்பதாகவும் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. பறிமுதல் செய்யப்பட்ட போதைப் பொருளின் மதிப்பு 76,679 ரிங்கிட் என கணக்கிடப்பட்டிருப்பதாகவும், கைது செய்யப்பட்ட இருவரும் மேலதிக விசாரணைக்காக பாசிர்மாஸ் காவல் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டிருப்பதாகவும் PGA தெரிவித்துள்ளது. கோலாலம்பூர் போலீஸ் தலைமையகத்தில் தீபாவளி சிறப்பு விருந்து உபசரிப்பு நேற்று வெகு சிறப்பாக நடைபெற்றது. தலைநகரில் உள்ள 6 மாவட்டங்களைச் சேர்ந்த போலீஸ் அதிகாரிகள் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர். ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடப்படும் காவல்துறையினரின் இந்த தீபாவளி கொண்டாட்டம் இவ்வாண்டு கோலாலம்பூர் காவல்துறை தலைவர் டாக்டர் ஃபாடில் மாசஸ் தலைமையில் உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. மூவினத்தைச் சேர்ந்த அதிகாரிகள் அனைவரும் இந்திய பாரம்பரிய உடையில் வருகை தந்து ஒற்றுமையை பறைசாற்றினர்.
ஒற்றுமையின் அடையாளமாக விளங்கும் இந்த தீபாவளி விருந்து உபசரிப்பில் கலந்து கொண்டது மகிழ்ச்சியாக இருப்பதாகவும் அனைவருக்கும் தமது வாழ்த்துகள் என்றும் டத்தோ ஃபாடில் மாசூஸ் தெரிவித்துள்ளார். Kita buat untuk merayakan semua warga polis Kuala Lumpur yang merayakan hari ini di Bali, walaupun nampak terlewat sedikit ekoran penugasan tugas Asian Summit, tapi kita juga tidak terlepas untuk merayakan bersama-sama atas tiket kebersamaan, kepelbagaian, diversity yang rasa kita perlu satukan dan tidak tertinggal di bawah organisasi PDRM ini. Bahawanya ianya adalah satu yang mustahak untuk kita sama-sama bersatu, tak kira agama, bangsa, untuk mencapai apa yang kita usahakan, misi-misi PDRM secara keseluruhannya. Thank you for semua yang terlibat, komitmen semua agensi, semua NGO, wartawan, korporat yang sama-sama menjayakan program pada hari ini. Kita lihat begitu meriah dan mendapat sambutan yang baik. Saya rasa ini adalah satu program yang akan diteruskan. InsyaAllah, it's become an annual event dan kita akan buat lebih baik daripada ini insyaAllah kalau ada rezeki tahun hadapan. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.